அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது வகுப்பு 7 2ஆம் பருவம் இயல் 1 ஆழ்கடலின் அடியில் என்ற துணை பாடத்தை தான் என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பாடப்பகுதியாக பார்க்க போகிறோம். இந்த இயல் 1 முழுவதுமாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, கப்பல் கலங்கரை விளக்கம், அப்புறம் கப்பல் கட்டும் கலையில் எப்படி பழந்தமிழர்கள் சிறந்து விளங்கினாங்க அதை பற்றிய குறிப்புகள் தான் இருக்குது. இதே மாதிரி அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கடலை சார்ந்த ஒரு கதை தான் உங்களுக்கு இந்த துணை பாடத்துலேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற இந்த புதினத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜூல்ஸ் வேர்ன் அப்படின்ற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அவருடைய கதையை மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இவர் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த நூல்வெளியை படிக்கிறேன் மிஸ்ஸு, கவனமாக கேளுங்க. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வேர்ன். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது நூல்களில் எழுதியவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அந்த புதின கதைகளில் அவர் எழுதியிருக்காரு. 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது நமக்கு சுருக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆழ்கடலின் அடியில் அப்படின்றது ஒரு புதினம். அதை என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்து நமக்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை எழுதினவர் யாருன்னா ஜூல்ஸ் வேர்ன் அப்படின்னு சொல்லலாம். இவர் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுகிறார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கதை ரொம்ப பெருசு சொல்கிறாந்தா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே படித்து உங்களுக்கு அதனுடைய பொருளை சொல்லிடுறேன். பாருங்கள், நுழையும் முன் இருக்கிறத நம்ம முதல்ல கடல்னாலே நமக்கு என்னது, பெரிய ஒரு விந்தையான ஒரு அதிசயமான உலகமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா கடலுக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறதில்ல. கடலுக்கு அடியில் எவ்வளவு ஜீவராசிகள் வாழ்கின்றன, தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே என்னது கடலுக்கு அடியில் இருக்குது. அது நமக்கு ஒரு விந்தையான ஒரு உலகமாக தான் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிகிறது. அப்படி தான் இருக்குது. பாருங்கள், கடல் பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டது. பாருங்கள், பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டது. கடலுக்கடியில் பல வகையான தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், பவளப்பாறைகள், எரிமலைகள் என புதுமைகள் பலவும் நிறைந்து கிடக்கின்றன. பாருங்கள், கடலுக்கடியில் தாவரங்கள், விலங்குகள் மட்டும் இல்லை, எரிமலைகளும் இருக்கும். மலையில் தான் நம்ம எரிமலையை வெடித்து நெருப்பு வரும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதில் பாருங்கள், எரிமலைகள் கடலுக்கு அடியில் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கடலுக்கடியில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கின்றன. நகரங்களை என்ன பண்ணுது, தன்னுள்ள உள்ளே அடக்கிக்குது. எப்போன்னா இந்த சுனாமி போன்ற காலங்களில் அதனுடைய பெரிய நீர்ப்பரப்பு என்ன பண்ணுது, வெளியில் வந்து ஒரு நகரத்தையே உள்ளே இழுத்துட்டு போயிடுது. அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் தனுஷ்கோடி பகுதி உள்ள நகரம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு, கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகரமே இல்லை, சுனாமி வந்த காலத்தில் அது என்ன பண்ணுது, அந்த நகரமே அழிச்சிருது, கடலுக்கு அடியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் சென்று அவற்றையெல்லாம் காண்போம். ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் போய் இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒரு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த கதையை சொல்கிறவர் யாருன்னா பியாரி அப்படின்றவர் தான் இந்த கதையை சொல்லிகிட்டே வராரு. என் பெயர் பியாரி, நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர். அவர் ஒரு விலங்கியல் பேராசிரியர், விலங்கியல் ஜுவாலஜி ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லலாம். கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம் மிகுதி. கடலுக்கு இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுல என்னுடைய விருப்பம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. 1886ஆம் ஆண்டு கப்பல் மாலுமிகளிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவியது. கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி. கப்பல் மாலுமி 1886ஆம் வருஷம் கப்பல் மாலுமிகளிடையே ஒரு செய்தி பரவுது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய கப்பல்கள்லாம் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு உடலை கொண்ட ஒரு விலங்கு வந்து என்ன பண்ணுதான், தாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அங்கே இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் பரவுது.
அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்காவில் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது. பாருங்கள், அந்த விலங்கை எப்படியாவது சாகடிச்சிடணும், அதை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்படுது. அந்த விலங்கை அழிச்சிடணும், ஏன்னா மனிதர்கள்லாம் அது சாகடிக்குது, கப்பல்கள்லாம் இடித்து மோதி சாகடிக்குது அப்படின்றதுக்காக அதை எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம், அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த போர்க்கப்பல் புறப்படுது. அதில் நிறைய வீரர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் யார் தலைமை வகிக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா, கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த பராகட் என்பவர் அக்கப்பலின் தலைவராக இருந்தார். கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த, கடலுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய இருக்கும், அதுக்கு அதெல்லாம் எதிர்த்து அவங்க போகணும்ல, அதனால் அதில் திறமை வாய்ந்த ஒரு பராகட் என்பவர் அந்த கப்பலுடைய தலைவர், கேப்டனாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈட்டி எறிந்து திமிங்கிலங்களை வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார். அந்த கப்பலில் வேறு யாருன்னு முதல்ல கப்பலுடைய தலைவர் இருக்கார், அதுக்கப்புறம் அவர் பேர் பராகட், அதுக்கப்புறம் யார், நெட் என்ற வீரர். அவர் ஈட்டி எறிஞ்சு திமிங்கிலங்களை வேட்டையாடுவதில் வல்லவர், அதனால் அவரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நானும் எனது உதவியாளர் கான்சிலும் அக்கப்பலில் சென்றோம். யாருன்னா, நானுன்னா பியாரி, அவருடைய உதவியாளர் பேர் கான்சில். அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த கப்பலில் போகிறாங்க, இந்த 4 பேரும். அதுக்கப்புறம் வீரர்களும் கொஞ்சம் பேர் அதுக்குள்ளே போர்க்கப்பலில் உள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஏன்னா அது ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன பண்ணணும், அதுக்கு சண்டை போடணும்ல, அதனால் போர்க்கப்பலில் வீரர்கள்லாம் இருந்தாங்க கொஞ்சம் பேர். 3 மாதங்கள் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் ஓர் இடம் விடாமல் தேடினோம். 3 மாதம் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கக்கூடிய பெரிய கடல் பரப்பில் ஒரு இடம் விடாமல் அந்த விலங்கு எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அந்த விலங்கு எங்கள் கண்ணில் படவே இல்லை. எனவே கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது. கண்டுபிடிக்க முடியல, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நியூயார்க் நகரத்துக்கே திரும்பி வர ஆரம்பித்தோம். அப்பொழுது பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக எங்கள் கப்பலை நோக்கி வந்தது. ஒரு பளபளப்பான உடலை கொண்ட ஒரு விலங்கு மாதிரி தெரியுது, அது என்ன பண்ணுது, எங்கள் கப்பல் நோக்கி வருது. அந்த விலங்கை சுட்டு தள்ளுங்கள் என்று கப்பல் தலைவர் பராகட் கட்டளையிட்டார். அந்த விலங்கை முதல்ல சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு வீரர்களுக்கு. வீரர்கள் சுட தொடங்கினார். வீரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி வச்சு அந்த விலங்கை சுட ஆரம்பிக்கிறாங்க. பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் தெரித்து விழுந்தன. பீரங்கி குண்டுகள் ஃபுல்லாக அந்த உடலை போய் மேலே பட்டுட்டு கீழே விழுது, அது உள்ளே எதுவுமே போகல. நெட் வலிமை வாய்ந்த ஈட்டிகளை எறிந்தார். நெட் என்ன பண்ணுறாரு, அவர் ஈட்டி எறிவதில் வல்லவர்னால ஈட்டிகளை ஒன்றா எரிஞ்சிட்ருக்காரு. அவற்றாலும் அவ்விலங்கை எதுவும் செய்ய முடியவில்லை, எதுவுமே செய்யலை, அந்த விலங்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விலங்கு நீரை பீச்சி அடித்தபடி எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது. அந்த விலங்கு என்ன பண்ணுது, தண்ணீரை அந்த பக்கம் இந்த பக்கம் பீச்சி அடித்தமையே எங்களுடைய கப்பல் மேலே நல்லா வேகமாக மோதிருச்சு. நாங்கள் கப்பலிலிருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம். கப்பலிருந்து கடலில் தூக்கி வீசிடுச்சு. நான் அப்படியே மயக்கமடைந்து போனேன். அவர் என்ன பண்ணுறாரு, பியாரி அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. நான் கண் விழித்த போது உலோகத்திலான அந்த கொடிய விலங்கின் மீது படுத்திருந்தேன். உலோகத்தினால் செய்யப்பட்ட அந்த விலங்கின் மீது அவர் என்ன பண்ணியிருந்தாராம், படுத்திருந்தார் அப்படின்னு சொல்கிறார். கண் முழித்து பார்க்கும்போது எனக்கு முன்னால் எனது உதவியாளர் கான்சிலும் நெட்டும் அமர்ந்திருந்தனர். நாம் தேடி வந்த விலங்கு இதுதான். நம்ம தேடி வந்தது மேலே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த விலங்கு மேலே தான் உட்காந்துருக்கோம். இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றார் நெட்டு. இது விலங்குலாம் கிடையாது, என்ன இது ஒரு நீர்மூழ்கி கப்பல், அந்த கப்பலுக்கு மேலே தான் நம்ம 3 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம். அந்த மேலே தட்டி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், தட்டிகிட்டே இருந்தோம். நீண்ட நேரத்திற்கு பிறகு மேல் பக்கத்தில் இருந்த மூடி திறக்கப்பட்டது. மேல் பக்கத்தில் இருக்க மூடியை திறந்து உள்ளே இருந்து வந்தவர்கள் எங்கள் 3வரையும் சிறைப்பிடித்து ஓர் அறைக்குள்
வைத்து பூட்டினர். உள்ளே இருந்து வந்த வீரர்களை என்ன பண்ணாங்க, எங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு அறைக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. மறுநாள் காலை கப்பல் தலைவர் எங்கள் அறைக்குள் வந்தார். தமது பெயர் நெமோ என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். மறுநாள் என்ன பண்ணுறாரு, அந்த கப்பலுடைய நீர்மூழ்கி கப்பலுடைய தலைவர் வராரு. என்னுடைய பெயர் நெமோ என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். நாட்டிலாஸ் என்னும் இந்த நீர்மூழ்கி கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று நான் எல்லோரையும் நம்ப வைத்திருக்கிறேன். இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான், இது ஒரு விந்தையான விலங்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாரையும் நம்ப வச்சிட்ருக்கேன். இந்த உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் எக்காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது. இந்த இடத்த விட்டு நீங்கள் போகவே முடியாது, இதில் தான் இருக்கணும். எனக்கான ஒரு தனி உலகத்தை இந்த நீர்மூழ்கி கப்பலிலேயே நான் உருவாக்கி வைத்துள்ளேன். எனக்கான ஒரு உலகத்தை இந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளேயே உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனது நம்பிக்கைக்குரிய வேலையாட்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான வேலையாட்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் கடல்வாழ் உயிரினங்களிடமிருந்தே உருவாக்கி கொள்கிறோம். இனி நான் கரைக்கு திரும்பவே மாட்டேன், உங்களையும் திரும்ப விட மாட்டேன் என்றார் நெமோ. பாரு, எனக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் எங்கேருந்து வாங்கிட்டோம், நாங்கள் கடல்வாழ் உயிரிகளிடமிருந்து தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லா உணவுகளையும் அதிலேருந்தே நாங்கள் உருவாக்கி நாங்கள் அதை என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் இன்றைக்கி கரைக்கு வரவே மாட்டோம், உங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனோம். அவரது மனத்தை மாற்ற முடியாது என்பது எங்களுக்கு புரிந்து போயிற்று. எப்படியாவது இந்த கப்பலிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் மனதுக்குள் திட்டமிட்டு கொண்டோம். எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த மூவரும் திட்டமிடுறாங்க மனசுக்குள்ளேயே. ஆழ்கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலில் எங்களது பயணம் தொடர்ந்தது. ஆழ்கடலில் அந்த நீர்மூழ்கி கப்பலில் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். அந்த நீர்மூழ்கி கப்பலினுள் எல்லா இடங்களுக்கும் செல்ல எனக்கு நெமோ இசைவு அளித்திருந்தார். அந்த நீர்மூழ்கி கப்பலில் எங்கே வேணால் போகலாம் அப்படின்றதுக்கு அவர் என்ன பண்ணியிருந்தார், அனுமதி கொடுத்துருந்தார், ஒரே இடத்துல இருக்க வேணான்னு. கப்பலில் மிக சிறந்த நூலகம் ஒன்றும் மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்றும் இருந்தன. அந்த அரிய கருவூலங்கள் யாருக்கும் பயன்படாமல் ஆழ்கடலில் மூழ்கி கிடக்கின்றனவே என்று நான் வருந்தினேன். இந்த அரிய நிறைய புத்தகங்கள் இருக்குது, இதெல்லாம் யாருமே படிக்காமல் பயன்படாமல் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த கப்பல் எந்த கடலில் எந்த பகுதியில் இருக்கிறது, கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது ஆகியவற்றை துல்லியமாக காட்டும் பெரிய திரை ஒன்று அங்கே இருந்தது. எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், எந்த ஆழத்தில் இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், எந்த பகுதியில் இருக்கோம் எல்லாத்தையுமே காட்டக்கூடிய ஒரு பெரிய திரை ஒன்று அங்கே இருந்தது. இதை மீறி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.